ஐயா வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. வணக்கம் வணக்கம். டிகேவி ராஜா வணக்கம். நலமாயா? நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா ஐயா? நம்ம மிக்க நலம் ஐயா, மிக்க நலம். சமீபத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்ட திருவிழாவில் சாதி அடையாளத்தோட வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு, மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கலாம், இத கொஞ்சம் விவரமா பேசணும் ஐயா. கண்டிப்பா. அது வந்து சாதி அடையாளத்தோட கோவில் திருவிழாக்கள்ல வந்து தேர் திருவிழாக்கள் இந்த மாதிரி போன்ற திருவிழாக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவை வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் பேர் தலைவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதை போட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து தொடர்ச்சியா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து இன்னைக்கு தன்னுடைய அடையாள மீட்புல வந்து அரசியல் ரீதியாகவும் சமூக பண்பாட்டுகள் ரீதியாகவும் வந்து கலாச்சார ரீதியாகவும் அடையாள மீட்புல ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதை வந்து கோர்ட்டுக்கு போய் வாங்கியிருக்கிறதுனால இது வந்து ஒரு காழ்ப்புணர்வோடு தான் நம்ம அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு அணுகுமுறை வந்து, அதாவது நம்ம சமுதாய தேவேந்திர குல சமுதாயத்தை முடக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இது செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குது. இந்த நிலையில வந்து திருவில்லிபுத்தூர் அந்த கோவில் திருவிழா அதுல வந்து ஒரு நேற்று, அதாவது 2/8/2024 அன்று ஒரு பீஸ் கமிட்டி வந்து நடைபெற்றிருக்கு. அந்த பீஸ் கமிட்டியில வந்து யார் யார் கலந்துருக்காங்க அப்படின்னா, காவல் ஆய்வாளர், மண்டல துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், செயல் அலுவலர், ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் என்று திருவிழுத்தூரை சேர்ந்தவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல பீஸ் கமிட்டியில என்ன முடிவாயிருக்குன்னா, 7/8/2024 அன்று நடைபெற உள்ள ஆண்டாள் நாச்சியார் கோவில் அந்த தேரோட்டத்தின் போது தேரில் முன் சக்கரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஆண்டுகளாவே மரபுப்படி செய்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து செய்யறத வந்து அவங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க. அது அந்த உரிமை குறித்து வந்து அதில் விவாதிச்சிருக்காங்க. என்ன அந்த நிகழ்வு, என்ன நிகழ்வு அது வந்து கோவில் தேரோட்டம், ஆண்டாள் கோயிலுடைய தேரோட்டம் விழா நடக்குதுங்க. இதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த பல ஆண்டுகளாகவே தேரோட்டத்தின் போது மேட்டுத்தெருவில் இருக்கும் முத்துராமலிங்கம் சிலைக்கு தேரில் இருந்து மாலை கொடுத்து அனுபவிக்கும் பழக்கம் நடைமுறையில் உள்ளதால் இந்த ஆண்டும் அம்முறையை பின்பற்றுவது என முடிவு செய்யப்பட்டது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்மானத்தையும் அதுல போட்டிருக்காங்க. அது சாதி அடையாளத்தை குறிக்கக்கூடியதாக இருக்காதா? இது வந்து நகைப்புக்குரியது. இந்த தீர்மானம் வந்து ஒரு நீதிமன்றத்திற்கு எதிரானது. அதாவது நீதிமன்றம் வந்து சாதி அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா இங்க வந்து பீஸ் கமிட்டி போட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய அந்த சிலையில இருந்துதான் வந்து அந்த இது தொடங்கணும், மாலை கொடுத்து அணிவிக்கும் பழக்கம் நடைமுறையில் உள்ளதால் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு எதிரானது. இதை யாருமே விவாதத்துக்கு கொண்டு வரல. அதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அந்த தாசில்தார் வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது குறித்து வந்து இந்த அரசு கவனிக்க வேண்டும். அவரை வந்து உடனடியாக அந்த பதவியில் வந்து இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு அளித்திருக்குது. சமீபத்தில் நடந்த திருவிழாக்களின் போது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எவ்வளவு கண்ணியமாக நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் வந்து சுத்தி வளைச்சு வராங்க. அதாவது ஒரு சமுதாயத்தினுடைய அந்த அடையாளத்தை அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தினுடைய அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இது போன்ற ஒரு நிலைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அடுத்து வந்து கோர்ட்டுடைய தீர்ப்பை வந்து எல்லாம் வந்து மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இது உருவாக்கும். வந்து அரசு கண்டித்து கிள்ளெறியணும். நிச்சயமா சாதி அடையாளத்தோடு பங்கேற்க கூடாது என்ற சட்டம் அனைவருக்கும் பொருந்தாதா? கண்டிப்பா பொருந்தணும். இது வந்து அதான் சொல்றேன். அதாவது குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு
ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த நடைமுறையும் பின்பற்றுவது கிடையாது. இவர்கள் எடுத்ததுதான், இவர்கள் செய்ததுதான் செயல் என்ற கணக்கில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அது காவல்துறையா இருந்தாலும் சரி, மற்ற துறையா இருந்தாலும் சரி. வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஒரே பக்கம் வந்து காத்தடிக்காது, காத்து வந்து 4 திசையும் அடிக்கும். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பக்கமும் அடிக்கும். அப்ப அடிக்கும் போது நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படிங்கறத நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயமாயா. இப்ப இது போன்ற தீர்ப்புகள் சமீபத்தில் ஒவ்வொரு கோயில்களுக்கும் தடை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படியா நம்ம இதை எப்படி அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு அதை எப்படி முறியடிக்கிறது? அதாவது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். கோயில் கட்டி, அதாவது தென் மாவட்டங்களில் பாண்டிய மண்டலங்களில் கோவில் கட்டியவர்கள், கோவிலுக்கு உரிமையானவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யாராலையும் வந்து வரலாறுகளை மறைக்க முடியாது, திருத்தி எல்லாம் பேசிட முடியாது. அப்ப கோவில்களை வந்து அந்த சமுதாயத்துக்கு சொந்தமானதா மாற்ற வேண்டும். இப்ப வந்து அறநிலைத்துறை வந்து கை கொண்டிருக்கு. ஏன்னா அறநிலைத்துறையினுடைய சட்டங்கள் விதிகள்லாம் இருக்கு. அறநிலையத்துறை சட்டங்களை வந்து மாற்றியமைத்து இந்த கோவில்களை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு இப்ப ஒப்படைக்க வேண்டும். அதாவது எப்படி வந்து ஊர் குடும்பங்கள் வந்து தன்னுடைய ஊராட்சி முறைகளை வந்து எப்படி பின்பற்றார்களோ, அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய ஆட்சி முறைகளை வந்து ஊர் சார்ந்து, ஊராட்சி சார்ந்து எப்படி நிர்வகிக்கிறார்களோ, அதே போன்று கோவில்களையும் நிர்வகிப்பதற்கு தேவேந்திர குல வேளாளர்களை சமுதாய அந்த ஊர் குடும்பங்களை வந்து நிர்வகிக்க வேண்டும். கோவில்களை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அரசு. அதுதான் ஒரே தீர்வா இருக்க முடியும். மன்னிக்கவும், இது போன்ற தடைகள் குறிப்பாக பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலில் சிவப்பு பச்சையோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் மதிப்பிற்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமையில் நடைபெற்ற பரிவட்ட நிகழ்ச்சியிலே முழுக்க அந்த கொடி அடையாளத்தோடு பயணப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாபெரும் கூட்டம் அந்த பரிவட்ட நிகழ்ச்சியிலே கொடி நாட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தடை செய்யாத போது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது போன்ற தடைகள் வர என்ன காரணமா இருக்கு ஐயா? அதாவது படிப்படியா எல்லாத்தையும் செய்வாங்க. அதாவது இது வந்து ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்க. அதாவது சாதி ரீதியான அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து தமிழர்களுடைய அடையாளத்தை அளிப்பதற்கு தமிழர்கள் அப்படி சொல்லும் போது தேவேந்திர குல வேளாளர்கள் தான் தமிழர்கள். இதுல வந்து யாரும் வந்து இதுல எதிரெல்லாம் சொல்ல முடியாது. தேவேந்திர குல வேளாளர்களுடைய அடையாளங்களை அளிப்பதுதான் தமிழர்களுடைய அடையாளங்களை அளிப்பது. தமிழர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். ஆக தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து எந்த விதத்திலையும் வந்து அரசியல் ரீதியாகவோ, சமூக பண்பாட்டு ரீதியாகவோ, கலாச்சார ரீதியாகவோ இவர்கள் எழுந்துவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காழ்ப்புணர்வு தான் இவர்களுக்கு இருக்கிறத தவிர, இப்ப அழைச்சிட்டாங்கன்னா வந்து இவங்களுக்கு என்ன தேவை? இவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழுடைய அடையாளத்தை அழைச்சிட்டு நீ கோயில நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன கோயில நீ என்ன பண்ண போற? அறநிலைத்துறை கைப்பற்றி வச்சுக்கிட்டு கோயில வந்து வெறும் உண்டியல்ல காசு எடுத்துக்கிட்டு வந்து உண்டியல் காசை வந்து அரசு கைப்பற்றி வச்சுக்கிட்டு இதுதான் உனக்கு நோக்கமா? ஏன் கோயில்களை தமிழர்கள் ஏன் உருவாக்குனாங்க? தமிழர்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுதான் வந்து கோயில்கள். அப்ப கோவில்களுடைய உள்ள இருக்கக்கூடிய சிவனா இருந்தாலும் சரி, எந்த நபர்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இவர்களை வந்து இவர்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. அப்ப இவர்களை வந்து கும்பிடக்கூடாது, இவர்களை வந்து அடையாளத்தோட இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிதான் நம்முடைய கேள்வி. ஆண்டாள் கோவிலுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்குமான தொடர்பு பற்றி ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் ஐயா. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஆண்டாள் கோயிலுக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு? ஆமா, கண்டிப்பா. வந்து திருவில்லிபுத்தூர்ல வந்து ஒவ்வொரு நிகழ்வும் ஆண்டாள் கோயிலுக்கும் அங்க உள்ள திருவில்லிபுத்தூர்ல அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்குமான தொடர்புங்கிறது வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதுல அந்த மக்கள்கிட்ட வந்து நான் நேரடியாவே அது குறித்து கேட்டேன். இப்ப சமீபத்துல கூட ஒரு முக்கியமான நபர் வந்து ஒரு ஊர் குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து இறந்துடுறாரு. அப்ப அந்த நிர்வாகத்துல போய் இவங்க மனு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த கோவில்ல இருந்து அந்த கொல்லி வைக்கிறதுக்கு அந்த சடங்கு சம்பிரதாயம் செய்வதற்கான அந்த பொருள் எல்லாம் அந்த கோயில இருந்து தான் வாங்குறாங்க. அதை வந்து ஒரு உரிமையா அவங்க கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத வந்து இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம்.
ஆண்டாள் அப்படிங்கிறது வந்து நம்ம அது வந்து தேவேந்திர குல வேளாண் சபையை சேர்ந்தவர் தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. கோவில்கள் அனைத்தும் தேவேந்திரர்களுடைய தொடர்புடையதுதான். தென் மாவட்டங்களில் பாண்டியர்களுடைய அந்த முன்னோர்களுடைய கோயில் தான், முன்னோர்களுடைய ஒரு சந்நிதியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆகவே பாண்டியர்கள் தான் பல்லர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கோவில்களும் பாண்டியர்களுக்கு பல்லர்களுக்கு சொந்தமானதுதான். நிச்சயமாயா, நிச்சயமா அது பற்றி விரிவா பேசுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அவினாசியில டாஸ்மார்க் கடையன் கூட 1948 நினைக்கிறேன். அங்க என்ன பிரச்சனை நடந்தது? என்ன அந்த ஒரு, அதாவது மதுப்பிரியர் வந்து அங்க மது வாங்குறாரு. அப்ப அந்த கடையில நடந்த நிகழ்வு என்னையா? ஏன்னா அது பெரிய இதா போயிட்டு இருக்கு. நம்ம வைரலா போயிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன், அந்த செய்தியை பார்த்தேன். அது என்னன்னா வந்து இவர் ஒரு 10 ரூபாய் காயினை கொடுத்து வந்து அந்த டாஸ்மாக் வந்து வாங்குறாரு, மது வாங்குறாரு. அவர் வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடைக்காரர் வந்து அவரை ஓடி அடிக்கிறது நம்ம அந்த காணொலியில் நம்ம பார்க்க முடியுது. இது வந்து அவங்களாக உருவாக்குறது, அவங்க அச்சடிக்க முடியாது, அவங்க அச்சடிக்கிறது இல்லை. ஏற்கனவே தமிழக அரசு 10 ரூபாய் காயின் வந்து வாங்க மறுத்தால் அவர்களை வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் மீறி வந்து இந்த 10 ரூபாய் காயினை வாங்க மறுப்பதற்கான காரணம் வந்து என்னன்னு தெரியல. இது வந்து அரசு உன்னிப்பாக கவனிக்கணும். தமிழ்நாடு அரசு தான் அச்சடிக்குது, தனியாக வந்து வீட்டுல யாரும் அச்சடிச்சு கொண்டு போய் வந்து அதை கொடுக்கல. இது பல இடங்கள்ல வந்து இருக்கு. நானே வந்து நிறைய இடங்கள்ல வந்து இதை அனுபவப்பட்டிருக்கிறேன். காயின் கொடுக்கும்போது ஒரு சில மாவட்டங்களில் வாங்குறாங்க, ஒரு சில மாவட்டங்களில் வந்து அதை மறுக்கிறாங்க. இதை வந்து ஒரு தமிழ்நாடு அரசு, அதையும் குறிப்பாக முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு செய்யணும். இன்னும் சொல்ல போனால் அந்த பொறுப்பேற்க வேண்டிய அந்த கவர்னர் வந்து இதை வந்து தெளிவாக அறிவிக்கணும். எந்தெந்த நோட்டுகள் வந்து செல்லுமா செல்லாதா என்பதை குறித்து வந்து விவரமாக சொல்ல வேண்டும். அறிவிப்பு வந்தாலும் கூட சில விஷயங்களில் வாங்க மறுக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் யாரும் வந்து காயின் அடிச்சுக்கிட்டு நோட்டு அடிச்சுக்கிட்டுலாம் போய் யாரும் இது பண்ணல. அப்ப இது போன்ற சூழ்நிலைகளை வந்து அரசு உருவாக்கக்கூடாது. அதை வந்து அந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் வந்து கூர்ந்து கவனித்து இது போன்ற குறைகளை வந்து நீக்குவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது, அதை கவனிக்கணும். ஏன் இது போன்ற ஒரு பொருளை வந்து ஒரு கிளப்பப்படுது, இந்த 10 ரூபாய் காயின் வந்து செல்லாது என்று சரியான விழிப்புணர்வு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க இல்லையா? இல்ல, இது இந்த 10 ரூபாய் காயின் பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு வரவில்லைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா விழிப்புணர்வு வரல. இடங்கள்ல பேருந்துலேயே வாங்க மறுக்கிறாங்க. சில பேருந்துகள்ல, அதுவும் குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் வந்து வாங்க மறுக்கிறாங்க. இதே பிரச்சனை வந்து கோயம்புத்தூர்லயும் இருக்கு, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும் வாங்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு உன்னிப்பா கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக வந்து ஒரு அறிவிக்கை வெளியிடுவது, அல்லது வந்து ஒவ்வொரு கடைகளிலும் நோட்டீஸ் போட்டுவது 10 ரூபாய் காயின் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு அறிவிப்பா வெளியிடுறது போன்ற நிகழ்வுகளை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு வந்து வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தணும் அப்படிங்கறது வந்து நான் இந்த நேரத்துல வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.